6/10/1774 இங்கிலாந்திலே ஜான் வெஸ்லி என்கின்ற ஒரு ஊழியர் அன்றைக்கு நடைபெற இருந்த தேர்தலுக்காக மக்களுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை அல்லது அறிவுரை. 3 விஷயம் சொன்னார் ஓட்டு போடுறதை பற்றி. நம்பர் 1, டு vote without fee and reward for the person they judged more worthy. யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னா, யார் சிறப்பான ஆள் அப்படின்னு மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ தேர்ந்தெடுக்கிறீங்களோ. ஏன்னா ஒருத்தர் இல்லை, 4 பேர் நிற்கலாம், 10 பேர் நிற்கலாம், 20 பேர் நிற்கலாம். யார் சரியானவங்க, நாட்டு மக்களுக்கு செய்கிறவங்க, சரி அந்த உங்கள் மனசில் தோணுதோ, யார் தகுதியான தோணுகிறோ அவர்களுக்கு அன்றைக்கே சொல்லிக்கார், காசு வாங்காமல் ஓட்டு போட்டுருக்கார், பணம் வாங்காமல் ஓட்டு போடு. இப்போ இன்றைக்கி என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பணம் வாங்கினா பரவாயில்ல, நம்ம யாருக்கா போட்டுக்கலாம் அப்படி வந்துடுச்சு. இன்னும் அது முதல்ல அந்த எண்ணமே முதல்ல தப்பு. ஸோ டு vote without fee and reward, எந்த சன்மானமும் எந்த கட்டணமும் எதிர்பாராமல் யாரை நீங்கள் தகுதி உள்ள நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு உங்கள் ஓட்டை செலுத்துங்கள். அது நம்பர் 1. நம்பர் 2, டு ஸ்பீக் நோ ஈவில் ஆஃப் த பர்சன் தே voted against. யாருக்கு எதிராக ஓட்டு போட்டிங்களோ அவரை பற்றி தீமையாக எதுவும் பேசக்கூடாது. நம்பர் 3, டு டேக் கேர் their spirits were not sharpened against those that voted on the other side. நான் போட்ட மக்களுக்கு ஓட்டு போடாமல் மற்றவங்க ஓட்டு போட்டிருப்பாங்களே அவங்கள பற்றி ஒரு தவறான எண்ணம் உள்ளத்திலே உதிக்கக்கூடாது. never sharpened, the spirits were never sharpened. உள்ளத்தில் ஒரு வெறுப்பு இருக்க, என்ன நம்ம போடா விட்டாங்களே மக்கள் அப்படி பொதுவாக சொல்கிறேன். யாரும் தெரியாது நமக்கு, நம்ம போட்டால் ஜெயிக்கலை அப்படின்னா என்ன மற்ற அறிவியெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி சொல்லக்கூடாது, விட்டுருங்கன்றிருக்காரு. ஸோ த 3 things மனசில் வச்சுங்க. ஐ திங்க் நம்பர் 1 தான் முக்கியம்னு நினைக்கிறேன். நம்பர் 2 வந்துட்டு நம்ம ரொம்ப பேர் யோசிக்கிறது இல்லை. யாருக்கு நம்ம ஓட்டு போடலையோ அவனை போய் தீமையாக நம்ம யோசிக்கிறது இல்லை. பட் ஸ்டில் இட் இஸ் அட்வைஸ் டு ஸ்பீக் நோ ஈவில் ஆஃப் த பர்சன் தே voted against. யாருக்கு எதிராக ஓட்டு போட்டோமோ அவங்களை பற்றி தீமையாக பேசக்கூடாது. 3வது வந்துட்டு உள்ளத்தில் அந்த ஒரு வெறுப்பு வரக்கூடாது. சரி, செய்வோம், ஜெபியுங்கள். இன்றைக்கு மாலையிலே அதற்காக